நிறையா பேர் நீங்கள் நடந்து வரையில் அழுகிறாங்க, அதே மாதிரி நீங்களும் அழுகிறீங்க அவங்களோட சேர்ந்து. நிறையா பேர் சத்தம் போடுறாங்க. அதெல்லாம் எதனால நடக்குது? அப்படி எதுவும் அழுகலை அப்படின்னா அவங்க நீங்கள் நினச்ச லெவலில் ரீச் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தமா? கேள்வி ஆயிடுச்சு தானே. டேங்க்ல தண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சு. டேங்க்ல தண்ணி இருந்தால் தானே குழாய் ஓப்பன் பண்ண தண்ணி வரும். இல்லை டேங்க்ல தண்ணி இல்லை, இல்லை குழாய் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு அவருக்கு தெரியல. ரெண்டில் ஒன்று. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எது நினைக்கிறீங்க? குழாய் ஓப்பன் பண்ண தெரியல. தண்ணி இல்லாமையே இருக்கிறாங்க இல்லை, உணர்ச்சி இல்லாமையே இருக்கிறாங்க இல்லை, ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அவர் விடமாட்டையில் இருக்கிறாங்க. தண்ணி இல்லாமல் இல்லை, உணர்ச்சி இல்லாமல் இல்லை, ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அவருக்கு. அப்படின்னு எல்லாருமே கண்ணில் தண்ணி விடணுமா? அப்படி ஒன்றும் தேவையில்லை. முக்கியமாக என்னென்ன, இப்போ எப்படியும் பிறந்துட்டீங்க. சாகிறதுக்கு முன்னாடி இந்த உயிருடைய தன்மை என்னென்ன இருக்குதோ, பிரபஞ்சம்லாம் நமக்கு புரியலன்னா போனால் போகட்டும். இந்த ஒரு சின்ன உயிர் இதில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே உணர்ந்து போகணும் தானே. உணர்ந்து போகணும் தானே. அந்த அளவுக்குனால வாழ்க்கை நடக்கணும் தானே. நமக்கு பிரபஞ்சம் எல்லாமே பார்க்க முடியலனாலும் இதனால் முழுமையாக பார்த்து போகணும் தானே. நாம் இது நாம் முழுமையாக உணரணுன்னா இந்த உயிரை நாம் தீவிரமாக நடத்தக்கணும். அப்படியே தயிர் சாதத்து மாதிரியே அப்படி இருந்தா என்ன? தீவிரமாக நடக்கணும் தானே. உயிர் தீவிரமாக தெம்பாக இது நடந்தால் இதுக்குள்ளே எண்ணம் வந்தாலும் தீவிரமாக நடக்கும், பொறுமையாக இருக்கும். உடலில் எதை செயல் செஞ்சாலும் அது தீவிரமாக நடக்கும், உணர்ச்சி செயல் செஞ்சாலும் அது தீவிரமாக நடக்கும், சக்தியும் தீவிரமாக இருக்கும். இதுக்கு அப்படி வச்சா தானே என்னென்ன இருக்குதோ எல்லாமே உணர முடியும். மனிதனுக்குள்ளே உணர்ச்சி என்றது ரொம்ப ஒரு முக்கியமானது. நான் அப்படி உணர்ச்சி வசமாக போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவப்படுறாங்களா இல்லையா? அது உணர்ச்சி வசமாக போகிறது இல்லையா? அவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வர்ற உணர்ச்சி எல்லாம் அசிங்கமான உணர்ச்சி, இனிப்பான உணர்ச்சி எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உணர்ச்சி வசமாக போக மாட்டேன்னு உங்களுக்கு கோவம் வரக்கூடாது, எந்த ஆர்வமும் வரக்கூடாது, ஆசை வரக்கூடாது, எது இல்லாமல் சும்மா இப்படி காட்டுற மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா அது ஒன்று உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அப்படி இல்லையே. கோவம் வருது, பொறாமை வருது, வெறுப்பு வருது, அன்பு வரல, ஆனந்தம் வரல. அது ஒரு பெரிய சாதனை நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அது ஒரு பெரிய சாதனை நினைக்கும். இப்படி நீட்டாக பெரிய சாதனை நினச்சிக்கிறாங்க. உணர்ச்சியே தாண்டி போயிட்டீங்கன்னா அது வேறு. அப்படி தாண்டலையே. வருது, தீய உணர்ச்சியெல்லாம் வருது, இனிப்பாக இருக்கிற உணர்ச்சி ஒன்று வரல அவருக்குள்ள. இப்போ உணர்ச்சி மட்டும் இல்லை, உடல் நிலையில் இருந்தால் சரி, மனநிலையில் இருந்தால் சரி, சக்தி நிலையில் இருந்தால் சரி, நமக்குள்ளே ரொம்ப தீவிரமாக ஏதோ ஒன்று நடந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும். ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப துன்பம் ஆனால் கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப வலி வந்துட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப அன்பாக இருந்தால் கண்ணி தண்ணி வந்துடும், ரொம்ப அமைதி ஆகிட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும். கண் தண்ணின்றது துன்பத்துக்கு அழகிறது இல்லை, அது இல்லை, துன்பத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் சமூகத்தில் என்னத்துக்கு கண்ணில் தண்ணி வந்தால் துன்பம் நினச்சிக்கிறாங்கன்னா, அவர் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தீவிரமாக நடக்கிறது அவருக்கு துன்பம் மட்டும்தான். அவர் வாழ்க்கையில் ஆனந்தம்ன்றது அவ்வளோ தீவிரமாக அவருக்கு நடக்கலை, அன்புன்றது தீவிரமாக நடக்கலை, அமைதின்றது அவருக்கு தொடவே இல்லை. அந்த மாதிரி அவருக்கு தீவிரமாக நடக்கிறது வலி மட்டும்தான், பாதிப்பு மட்டும்தான். சும்மா ஒரு பின் எடுத்து இப்படி குத்தி பார்த்துக்குங்க, எவ்வளோ தீவிரமாக நடக்குது ஒரு பின் குத்து.
ஒரு சூஜி எடுத்து இப்படி குத்துனா சக்கன்னு உள்ளே போகுது உயிர் வர்க்கு. ஆனந்தம் அப்படி போகுதா? இல்லை, மேலோட்டமாக போகுது. அன்பு அப்படி போகுதா? இல்லை, மேலோட்டமாக போகுது. அவருக்கு வெறும் பாதிப்பு மட்டும் உயிருக்கு இவ்வளோ கொடுத்தீங்க, அதுக்கு இனிப்பு கொடுக்கலையே. உயிர் எப்படி வளர்த்தணுன்னா, நாம் தேன் போட்டு வளர்த்துக்கணும், விஷமாக போட்டு வளர்த்துக்கணும். இந்த உயிர் இந்த உயிர் விஷம் போட்டு வளர்த்துக்கணுமா, தேன் போட்டு வளர்த்துக்கணுமா? தேன் போட்டு வளர்த்துக்கணும் தானே. தேன் போட்டு வளர்த்திருந்தா எது பார்த்தாலும். இப்போது ஏதோ சின்ன பையன் கேட்டான், இப்போது அவர் பார்த்து நான் கண்ணை தண்ணில் வராது எனக்கு, இல்லை இவர் பார்த்து கண்ணில் தண்ணி வராது. யார் பார்த்தாலும் வேணால் வரும், யார் பார்க்கலனாலும் வரும். சும்மா கண்ணு போடனாலும் கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு மேகம் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வந்துடும், ஒரு மரம் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வந்துடும், ஒரு பூச்சி பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது, உங்கள் பார்த்தாலும் வந்துடுது. வேண்டான்னா நின்றுடுது. என் உடல் நான் சொன்ன மாதிரி கேட்குது. வேண்டான்னு சொன்னால் நின்றுடுது. என்ன நடந்தாலும் சரி, யார் செத்தாலும் கண்ணில் ஒரு சொட்டு வராது எனக்கு. யார் பிறந்தாலும் வராது, யார் செத்தாலாவது, உலகம் எல்லாம் செத்துட்டாலும் எனக்கு கண்ணில் ஒரு சொட்டு வராது. ஆனால் வரணும்னு இருந்தால் சும்மா இப்படி பார்த்தா மனிதர் பார்த்தாலும் வந்துடும், புழு பூச்சி பார்த்தாலும் வந்துடும், ஒரு செடி பார்த்தாலும் வந்துடும். என்னத்துக்குன்னா, நீங்கள் உயிர்ன்றது சும்மா இந்த உடல் எல்லையிலே உணர்ந்து வந்திருக்கீங்க. நான்ன்றது வெறும் இந்த உடல் எல்லை, இவ்வளோ தான். இது ஒன்றும் பெரிய ஆளை நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் இந்த உடல் வலயத்திலேயே நாம் வாழ்னா அப்படி தான் இருக்கும் உயிர். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உயிர் கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் சும்மா இதுக்குள்ளே உடலுக்குள்ளே நடக்கலை. இப்போ இங்கே உட்காந்தா இதில் இருக்கிற ஒரு அணுவும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அணுவும் கூட தொடர்பு நடக்குது இப்போவே. இது விஞ்ஞானபூர்ணமாக நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண முடியும். இங்கே நான் இங்கே உட்காந்துருந்தா இதில் இருக்கிற ஒரு அணு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அணுவும் கூட தொடர்பு வச்சுக்குது. ஒரு பிரமாதமான செயலிங்க நடக்குது. உணராமல் இப்படி இருந்தால் ஒன்றும் தெரியல. ஒரு க்ஷணம் இப்படி பார்த்து அதுக்கு இதுக்கு தொடர்பு பார்த்தா எவ்வளோ தீவிரம்னா அது சும்மா சாமானியமான தீவிரத்தில் நடக்கலை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ எடை இருக்கிற பூமி சூரியன் சுற்றியே இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய கிரகங்கள் சுற்றியே இருக்குது. எவ்வளவோ நட்சத்திரங்கள், எவ்வளவோ இந்த மாதிரி இந்த பூமண்டலத்து மாதிரி இருக்கிற மாதிரி இது ஒரு கணக்கில்லாத ஒரு இது. இந்த மாதிரி கோட்டி கணக்கில் இருக்குது. இது எல்லாமே பிடிச்சி ஒரு நிலையாக வச்சு இது எல்லாமே செயல் நடக்குது. ஒரு பெரிய யந்திரத்தை மாதிரி நடக்குது. இதெல்லாம் நடக்கிறது தனித்தனியாக நடக்கலை. எல்லாத்துக்கும் கூட தொடர்பு இருக்குது. எல்லாமே ஒன்றாவே நடக்குது. நீங்கள் இங்கே உட்காந்து அதை உணர்ந்தீங்கன்னா அந்த தீவிரம் இந்த உடலுக்குள்ளே தாங்க முடியாதுன்னா முதல் வெடிக்கிறது கண் தண்ணி. அதுக்கு மேலே வெடிச்சிருச்சுன்னா துப்பன் போயிடும். ஆமாம், அந்த தீவிரம் பார்த்துட்டிங்கன்னா சமாதி ஆகிடுவாங்க. அதுக்கு முதல் படி சும்மா வெடிக்கிறது என்ன, கண் தண்ணி. அந்த தீவிரம் தொட்டால் நமக்கு கண்ணில் தண்ணி தானாகவே வந்துடும். கண் தண்ணி வருது ஏதோ உணர்ச்சி வசமாக பட்டு கண் தண்ணி இல்லை, தீவிரத்தினால. உயிர் தீவிரமே புரியாமல் இங்கே வாழிப்போனா என்ன மாதிரி உயிரான்னு கேட்குறேன் நான். உயிர் தீவிரமே உணராம மனிதன் போயிட்டான், என்ன மாதிரி மனிதன் என்ன மாதிரி உயிரன்னு கேட்குறேன். உயிர் இல்லாத உயிரோடு இருக்கிறப்பவே இறந்த மாதிரி தான் இது. சும்மா டுப்பு கொஞ்சம் அடிச்சுக்குது, ஒரு நாள் நின்றுட்டா முடிஞ்சு போச்சு. பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இது ஏதோ மூச்சு நடக்குது, உள்ளே வெளியே உள்ளே போனது வெளியே வரலன்னா முடிஞ்சு போச்சு, வெளியே போனது உள்ளே போகலன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே, அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. சுவாசம் நடக்குது, உங்கள் ஹார்ட் நடக்கிறது, லிவர் நடக்குது, கிட்னி நடக்கிறது, பெரிய வேலை இல்லை. பெரிய வேலை என்னன்னா இந்த உயிர் பிரபஞ்சத்து கூட தொடர்பு வச்சு ஒரு பெரிய வெடிப்பு நடக்குது. இப்போ நடந்தே இருக்குது தொடர்ந்து.
உணராமல் உட்காந்துருக்குறாங்க. மனிதன் உணர முடியும். அந்த தொடர்பு கொஞ்சம் வந்தால் முதல் வெடிக்கிறது கண் தண்ணி. இன்னும் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா எல்லாமே வெடிச்சிடும். அப்படி எல்லாமே வெடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஞானம்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சம் வெடிச்சாலும் அதுக்கு அன்பு, ஆனந்தம், என்னென்னமோ பேர் கொடுத்துக்குறோம்.